ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்க. இத நீங்களே பாத்தீங்கல்ல அரசே. புது நகரத்தால நம்மளோட ராஜாங்கத்துக்கு நிறைய தங்கம் வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே நீங்க தான் மிகப்பெரிய பணக்கார ராஜாவா இருப்பீங்க. நிஜமாவா சொல்ற? ஆனா இது மொத்தமா தங்கம் அரசே. யோசிங்க, தங்கத்தை பத்தி யோசிங்க. தங்கம் தங்கம் நம்ம கிட்ட மரம் வெட்டுறவங்க எல்லாருமே ஒண்ணு சேருங்க. புது நகரத்துக்காக நிலத்தை எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே தங்கம் கிடைக்கும். தங்கம் கிடைக்கும், முழு தங்கம். அப்பா, என்ன நடக்குது இங்க? இந்த காட்டு மொத்தத்தையும் அழிச்சு நகரத்தை கட்ட சொல்றாரு ராஜா. புது நகரத்துக்காக காட்டை போய் அழிக்கிறதா? அப்பா, அது எப்படி சரியா வரும்? நியாயம் இல்ல. ராஜா இந்த வேலைக்காக நமக்கு கொடுத்த தங்கத்தை நீ மறந்துட்டியா என்ன? அப்பா, காடு தான் நம்மளோட வாழ்க்கையே. நம்ம அதை அழிக்க கூடாதுப்பா. யார் இந்த சின்ன பையன்? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ராஜாவோட கோரிக்கையவே எதிர்ப்ப? நான் உருவாக்குனதை கேள்வி கேட்க உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? மொத்த காட்டையும் அழிக்கிறதுங்கிறது சுத்தமா சரியே இல்ல. காடுகள் தான் நமக்கு மழையை கொடுக்குது, அப்புறம் சுவாசிக்க சுத்தமான காத்தும். அது மட்டும் இல்லாம காடுகள் தங்கத்தை கொடுக்கும் தம்பி, நகரத்தால கொடுக்க முடியும். நீ என் கூட ஒரு நிமிஷம் வா. இந்த புது நகரத்துல நிறைய கட்டிடங்கள் இருக்கும், பெருசு பெருசா விடுதிகளும் இருக்கும். நான் அதுல கண் கவர்ற மாதிரி நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்கேன். அதனால இந்த உலகமே நம்மள தான் திரும்பி பார்க்கும். நான் உருவாக்குன எல்லாத்தையுமே நீயும் கொஞ்சம் பாரு. செயற்கை தோட்டங்கள் அப்படியே உண்மையானது மாதிரியே இருக்கு. மாயமா இருக்கிற ஃபவுண்டெயின் முழுக்க முழுக்க பெர்ஃப்யூமா இருக்கும். நடை பாதைகளும் அப்புறம் கண்ணாடி மாளிகைகளும் இருக்கு. என் மந்திரத்தால உருவாக்கப்பட்ட சூரியன், மந்திர வானவிலும் இருக்கு. போலியான ஆறுகளும் இருக்கு. சீசன்லாம் மாறவே மாறாது தெரியுமா? வருஷம் முழுக்க நமக்கு நல்ல வெதரா இருக்கும். உனக்கு புரியுதா? ஆனா இது எல்லாமே செயற்கையானதே. இதெல்லாம் பார்க்க வேணா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இதெல்லாம் நிஜமான இயற்கையா ஆக முடியாது. இப்ப நான் இயற்கையே தொட முடியாத உயரத்துல இருக்கேன். இந்த நகரம் என்னோட கனவு மாதிரி. அதோட வழியில யாருமே குறுக்க வர முடியாது. ஞாபகம் இருக்கட்டும் ஆரன், நான் ஒரு மந்திரவாதி. என்னோட குறுக்க யாராவது வந்தா அவங்கள துவம்சம் பண்ணிடுவேன். அதனால என்னோட வழியில நீ குறுக்கிடாம இரு. இயற்கை உன்னை கண்டிப்பா சும்மா விடாது. அதை நீ பார்க்க தான் போற. அதையும் பார்த்துடலாமே. இங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? உன்னோட மாஸ்டர் என்ன கொலை பண்றதுக்காக அனுப்புனானா? சொல்லு. இங்க வேண்டாம், நம்ம பாதுகாப்பா வேற எங்கேயாவது பேசலாம். நான் எதுக்கு உன்கிட்ட வந்தனா, நானும் உன்ன மாதிரி தான். இந்த காட்டை அழிக்கிறதுல எனக்கும் சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனா ஆமா, மந்திரங்கள் எனக்கு வியப்பா தான் இருக்கு. அதனாலதான் இந்த மந்திரவாதி கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா மந்திரத்தை இப்படி தப்பா பயன்படுத்த கூடாது. இயற்கைக்கு உதவுற வகையில வேணா மந்திரத்தை பயன்படுத்தலாம், ஆனா அதை எதிர்க்கிற வகையில இல்ல. நான் இத கண்டிப்பா தடுத்து நிறுத்துவேன். எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா நான் தடுத்து நிறுத்துவேன். நான் உதவி செய்யறேன், அதுக்கு முதல்ல இத குடி. ஆமா, என்ன இது? ஐயோ வெஸ்கா, இது ஒருத்தர் மனசுல நினைக்கிறத அப்படியே வெளிப்படையா மத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். நீ என்ன நம்பலாம். சரி, நானே உனக்கு குடிச்சு காட்டுறேன், சரியா? நாம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் கனெக்டடானவங்க தான். நாம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் கனெக்டடானவங்க தான். நாம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் கனெக்டடானவங்க தான். ஹெலனா, ஹெலனா, உனக்கு எதுவும் ஆகலையே? நான் 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 அத பார்த்தேன். நம்ம
எல்லாருமே இங்க கனெக்டடா தான் இருக்கும். இயற்கையோட நம்ம சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சமாவே இருக்கு. எலினா ஆரன் கிட்ட பார்த்தத சொன்னா. நம்ம எல்லாருமே இயற்கையோட சொந்தமானவங்கன்னா இந்த பூமி நமக்குள்ளேயும் வாழுதுன்னா இந்த பூமியை கஷ்டப்படுத்தினா நம்மளும் கஷ்டப்படுவோம். கண்டிப்பா. ஆனா ராஜாவும் நம்ம மக்களும் இத பார்த்து இத புரிஞ்சுக்கணும். நீ இப்ப குடிச்சது இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்கா? இல்ல, சீக்கிரமே அந்த மந்திரவாதி இந்த பாட்டில காணோன்னு தேடுவான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நான் இப்ப உடனே ராஜாவை பார்த்தே ஆகணும். ஜாலடின் அதுக்கு விடவே மாட்டான். அவன் மந்திரத்தை பயன்படுத்தி ராஜாவை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு காலையில அவன் ராஜாவை பார்க்காத மாதிரி நான் ஏதாவது பண்ணி வைக்கிறேன். ஆனா நீ அதை எப்படி பண்ணுவ? ஒரு மந்திர பிரச்சனையை அவனுக்கு கொடுத்து யோசிக்காத மாதிரி பண்றேன். இங்கிருந்து போயிடுங்க. இங்கிருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிடுங்க. உங்க யாருக்கும் காடு எங்க இருக்குன்ற விஷயம் எதுவுமே தெரியாது. இதெல்லாம் என்னது எலேனா? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நான் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கேன்? என்னோட கிளாஸ் நகரத்தை பத்தி எதுக்கு என்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க? அரசே, நான் உன்னை இன்னும் ஜெயில போடாம இருக்கிறதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்லணும். அரசே, இந்த கிளாஸ் நகரத்துல இதுக்கு முன்னாடி யாருமே இருந்ததில்ல. ஆனா இதுக்காக நம்ம மொத்த காடையுமே அழிச்சிட்டு இருக்கோம் அரசே. பல நூற்றாண்டுகளா இயற்கை அன்னை நமக்கு கொடுத்த மரங்களை தான் நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் மாதங்கள்லயே நமக்கு காடுன்னு ஒண்ணு இல்லாமையே போயிடும். நீங்க இத பத்தி யோசிக்கலையா அரசே? இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத உங்களுக்கு சுத்தமா புரியலையா? திரும்ப நம்ம எவ்வளவு தங்கம் கொடுத்தாலும் காடு வரப்போறது கிடையாது. அப்போ இந்த கிளாஸ் நகரத்தை கட்டாம அப்படியே விட்டுணும்னு சொல்ல வரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளாஸ் நகரத்துக்கு பதிலா வேற எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல மட்டும் நகரத்துல இருக்கிற மாதிரி இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அந்த சின்ன நகரத்துல ஒரு 10 பேரை 3 மாசத்துக்கு தங்க சொல்லி பார்க்கலாம். அந்த செயற்கையான இடத்துல வாழ்றதுக்கு இயற்கையே இல்லாம எப்படி வாழ முடியுங்கிறத நம்ம அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பண்றது மூலியமா நம்ம நிறைய தங்கங்களையும் காடுகளையும் அழிக்காம இருக்கலாம்ல. நான் ஜலடின் கூட இத பத்தி பேசி பார்க்கறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு காட்ட நினைக்கிறேன். வாங்க என் கூட. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இப்போ காட்டுக்கு போகணும்னு தெரியாதா? பாருங்க, இது ஒன்னும் காடு கிடையாது, புரியுதா? இது ஒன்னும் காடு கிடையாது. இது ஒன்னும் காடு கிடையாது. இப்ப நம்ம காட்டுக்கு திரும்ப போயாகணும். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மந்திரத்தை பயன்படுத்தி மக்கள் மனச மாத்துறான். அப்படிதான் அவன் உங்க மனசையும் மாத்தி இருக்கான், தெரியுதா? இங்க பாருங்க அரசே, நாங்க சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நான் ஒன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மொத்த காட்டையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சின்ன இடமா நம்ம கட்டி பார்க்கலாம். 1 மாசத்துக்கு அங்க 10 பேர் உள்ள வாழ்ந்து பார்க்கட்டும். அரசே, நீங்க தங்கத்தை பத்தி மறந்துட்டீங்களா? அத முதல்ல கீழே போடு. நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன கிளாஸ் நகரத்தை ராஜா உருவாக்குனாரு. அங்க 10 பேரு 3 மாசம் தங்கறதுக்காக போயிருந்தாங்க. அங்க 10 பேர் இப்படிதான் வாழ்ந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா போயிருந்தாங்க. ஆனா நாட்கள் நகர நகர இங்க சூரியன் வெளிச்சம் இருக்கு, ஆனா சூடே இல்லையப்பா. நான் வீக்கா ஃபீல் பண்றேன். சூரியனும் காத்து நமக்கு வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கல, அதனாலதான் நம்ம சுவாசிக்கிறோம். இயற்கையோடைய சக்தியையும் அது கூட வச்சிருக்கு. அந்த சக்தி தான் நம்மள இங்க உயிர் வாழ வைக்குது. அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுடைய பலம், உயிர் சக்தி, வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே இழந்துருவோம்.
தயவு செஞ்சு டார்லிங், ப்ளீஸ் இத நீ சாப்பிடு. ஏன் இத நீ சாப்பிட மாட்டேங்கிற? ப்ளீஸ் சாப்பிடு. அரசே, இந்த இயற்கையை பொறுத்துதான் நம்மளோட உடல் அமைப்பே வடிவமைக்கப்பட்டிருக்கு. குளிர் காலத்துல பறவைங்க ஏன் வேற இடத்துக்கு போகுது? இலையுதிர் காலத்துல எதுக்காக இலைகள் எல்லாம் கீழே விழுது? இந்த சீசன் அப்புறம் வெதர், இது ரெண்டுமே இல்லாம நம்ம வாழ்ற வாழ்க்கைய வாழ முடியாது. ஆமா அரசே, எல்லாமே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்டடா தான் இருக்கு. அந்த காடுகள், கேலக்சிஸ்னு எல்லாமே நமக்குள்ளயும் இருக்கு. அத நம்ம அழிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்றதும் கஷ்டம். எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு கடைசியில புரிய வச்சுட்டீங்க. கிளாஸ் நகரத்தை உருவாக்க இனிமே எந்த விஷயமும் பண்ண வேண்டான்னு நான் சொல்லிக்கிறேன். இயற்கையை இனிமே நம்ம தொந்தரவு பண்ணவே கூடாது. இந்த கிளாஸ் நகரத்தை இப்பவே அழிச்சிடுங்க. இல்ல, ஏன் இப்படி பண்றீங்க? நான் கஷ்டப்பட்டு இங்க உருவாக்குன இந்த மாயாஜாலத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறுத்தணுங்கிறதுக்காக நான் உருவாக்கல. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? நான் இதை எப்பவுமே பண்ண விட மாட்டேன். இருங்க, அவங்க எங்க போனாங்க? ரகசிய டவருக்கு ராஜாவை கடத்திட்டு போயிருப்பான். அது நார்தன் ஹில்ஸ்ல இருக்கு. நீ எனக்கு அங்க வழி காட்டுறியா? எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா எப்படி கண்டுபிடிக்கணும்னு நல்லா தெரியும். நான் உன் கூட பின்னாடியே வரேன். எலினா அப்புறம் ஆரோன் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போனாங்க. நீ என்கிட்ட நார்தன் மலைகள் தானே சொன்ன? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அந்த இடம் இப்ப எங்க இருக்கு? ஜாலடி நம்மளை ஏமாத்தவும் செய்வான், ஆனா அவனால இயற்கையை ஏமாத்த முடியாது. பாரு, பாசிகள் படிஞ்ச மரத்தை. இதோ ஒரு மரத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாசி மரத்தோட சவுத் பக்கம் தான் இந்த பாசிகள் எல்லாம் வளரும். அப்ப பாசி இங்க இருந்தா அதுதான் நார்த். குச்சியை எடுத்துக்கோ. இப்ப நம்ம போக வேண்டியது இந்த பக்கம் தான். வா போலாம். நார்த் பக்கம் போனாங்க. ஜாலடைன் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு அவங்க போனாங்க. அதோ மேல பாரு. நம்ம அரசரை எப்படி காப்பாத்துறது? இப்போ மொத்த ராஜாங்கமும் அவசர வேலையா எங்கேயோ ராஜா வெளியே போயிருக்கிறதா நினைச்சுப்பாங்க. நீ சொன்ன மாதிரியே அவங்க எந்த தடையும் இல்லாம தண்ணி அப்புறம் காட்டை அழிச்சு கிளாஸ் நகரத்தை உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நகரத்துக்கு நான் தான் ராஜா. இயற்கையை தோக்கடிச்ச ஒரே மனுஷனா நான் தான் இருப்பேன். யாருமே இயற்கையை தோக்கடிக்க முடியாது ஜெலட்டின். யாராலையும் முடியாது. அதையும் நம்ம பாத்துடலாமே. அது வரைக்கும் நீ என்னோட ராஜாங்கத்திலே அமைதியா இரு. இங்க உன்னை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. நான் உன்னோட நம்பிக்கையான மக்கள் கிட்ட மரத்தை வெட்டி கிளாஸ் நகரத்தை அமைங்கன்னு நீ சொன்னதா சொல்லுவேன். இதான் நம்மளுக்கான வாய்ப்பு. அரசே, வாங்க நம்ம வேகமா போலாம். நம்ம இப்ப ஜெலட்டினை தடுத்து நிறுத்தணும். என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன உங்களால தடுக்கவே முடியாது.
என்ன? அடடா, என்னோட மந்திரக்கோல் என்ன யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இயற்கையை யாராலையுமே எதிர்க்க முடியாது, யாராலையும். போலியான புயலால நம்மளோட வேகத்தை தான் குறைக்க முடிஞ்சது. ஆனா நம்மளோட இயற்கையானது அவனையே தடுத்துருச்சு. இயற்கை நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இயற்கையை நம்ம கஷ்டப்படுத்தினோம்னா அது நம்மள நாமே கஷ்டப்படுத்திக்கிறதா அர்த்தம். நம்ம தான் இந்த இயற்கையும் நம்ம பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி கிடையாது. நாம தான் இந்த முழு பிரபஞ்சமே. நம்ம எல்லாரும் கனெக்டடா இருக்கும்.